பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 27வது அதிகாரம் 1வது வசனம். Psalm chapter 27 verse 1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். The Lord is my light and my salvation. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக நாட்கள் பாதைகள் எல்லாம் இருளாய் காணப்பட்டது. அப்போ ஏசப்பா நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அவர் நமக்கு ஒரு வெளிச்சமாக இருந்து பாதையை காட்டி நம்முடைய வாழ்க்கையில எல்லா பலவீனத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து நம்மளை ரட்சித்து இன்னைக்கு நம்மளை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா தான் நம்முடைய வாழ்க்கைய எல்லாவற்றிலும் நம்ம சோர்ந்து போயிருந்த நாட்கள்ல இருந்து நம்மளை அவர் உயிரடைய செய்து இன்னைக்கு நமக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுத்து அநேக காரியங்கள்ல நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்து நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நீங்க ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னீங்களா? ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அவர்தான் நம்மளுக்கு வெளிச்சமா இருக்கிறார். அவர்தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவர்தான் நம்மளை பாதுகாக்கிறார். அவர்தான் நம்மளை எல்லா சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறார். அதனால அனுதினமும் நீங்க அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய கண்கள் காணும். நாம் எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசப்பா, பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரே இயேசப்பா இருளாய் காணப்பட்டது. ஆண்டவரே இயேசப்பா அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில இருந்தாங்க. ஆனா ஆண்டவரே இயேசப்பா நீங்க தகப்பனே இயேசப்பா வெளிச்சமாய் இருந்து ஆண்டவரே இயேசப்பா எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே இயேசப்பா நீங்க ஒரு விடுதலையை கொடுத்து பிள்ளைங்களை ரட்சித்து ஆண்டவரே இயேசப்பா இன்னைக்கு நல்ல ஒரு நிலைமையில உயர்த்தி வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்க பிள்ளைங்களை ஆண்டவரை தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய வெளிச்சமும் நம்முடைய இரட்சிப்புமாய் இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவரை துதித்து ஆராதிங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. God bless you. Have a blessed day.